வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அஞ்சு ஸ்டெப்ஸ் நீங்கள் கற்றுக்குனீங்கன்னா ஹை ப்ராஃபிட் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ராப்பர் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி மற்றவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணு, இந்த சிக்னல் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நாம் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்களுக்கு இண்டிகேட்டரே தேவை கிடையாது. இண்டிகேட்டரே இல்லாமல் சார்ட்டை வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ட்ரேடிங்கில். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 சிக்னல். ஓகே, இதை நான் சார்ட்லேயும் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இப்படி கூட பார்த்துங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படி வந்துட்டு இங்கே திரும்பும். ஓகேங்களா, இந்த சப்போர்ட்டில் இதுக்கு நேராக இருக்கும்போது நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இப்படி போயிருக்கும் ஏற்கனவே. அதிலேருந்து திரும்ப இப்படி யூட்டர்ன் மாதிரி போட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்து வாங்கினீங்கன்னா இங்கே போகும். அதே மாதிரி அடுத்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு திரும்ப கூட வரலாம் ஆனால் உங்களுக்கு விக்கு இங்கே தான் இருக்கும். பட் க்ளோஸ் இங்கே வைக்காது. கேண்டலு ஃபுல் க்ளோஸ் இங்கே வைக்காமல் இப்படி போனதுன்னா ஸோ இங்கே விக் வைக்காமல் க்ளோஸ் அப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன் இது ஒவ்வொன்றுத்தையும். ஓகேங்களா, எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் நம்ம எதை எடுப்போன்னா நிஃப்டி. இன்றைக்கி நம்ம லைட் சார்ட்டுக்கே போவோம். ஓகே, ஸோ நிஃப்டியில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த சார்ட் பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி போயிட்டு ஓகேங்களா, இப்படி ஸோ இங்கே போயிட்டு இங்கே இதனுடைய ஓகேங்களா, ஸோ இந்த லைனை கூட நான் போட்டு காமிக்கிறேன். இந்த லைன் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய விக்கு தான் மேட்ச் ஆகுது. இதனுடைய க்ளோஸ் இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த க்ளோஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, அப்போது என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ப்ராஃபிட். இது லைவ் இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிக்னலை தான் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே தொட்டுட்டு ஓகேங்களா இங்கே போகும். நீங்கள் எதில் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஓகே, செகண்ட் ஒன்று என்ன நடக்குன்னா, இங்கே தொட்டுட்டு திரும்ப மறுபடியும் இங்கே வர மாதிரி வரும். நீங்கள் பயந்து என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி போயிட்டு இப்படி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த விக்கு மட்டும் இருந்தால் ஓகே. இதனுடைய க்ளோஸ் மட்டும் கீழே வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பட் ஒரு சில டைமு இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே எடுத்தீங்கன்னா ஸோ இங்கே இந்த விக்கை தாண்டி இது க்ளோஸ் வச்சா நீங்கள் வெளியே வந்துடணும், இல்லாட்டி இது மேலே போகும். ஓகேங்களா, அதே மாதிரி டபுள் பாட்டம் ஆர் டபுள் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, சேம் லெவல் தொட்டுட்டு இப்போ பாருங்கள், இது சேம் லெவல். கரெக்டுங்களா, ஸோ இந்த விக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் ஓகே இப்படி இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா ஓகே பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும்னு அர்த்தம். ஆனால் இங்கே மேலே போய் க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் ஸோ அது என்ன ஆகுது, ரிவர்ஸ் வருது. இதுதான் நம்ம யூட்டர்ன் சொல்கிறோம். ஓகே, நம்மளுடைய
லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணலாம், யூ டர்ன். அப்போ வென்னவர் இப்போ நீங்கள் இப்படி யூ டர்ன் அடிக்குதோ அப்போ நீங்கள் வரலாம். ஓகேங்களா? அப்போ அது ஒரு சில டைம் என்ன ஆகும், இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வர மாதிரி வந்து இங்கே பாருங்கள், டச் கூட ஆகல, இப்படியே வந்துடுது. ஓகே, அப்போ நீங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து இங்கே டச் ஆகும்னு வெயிட் பண்ணி பண்ணுறவங்க பிகினர்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் நாள் பாட உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படின்னு. அது வந்து இங்கேருந்தே கூட திரும்பும். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ வந்து இப்படி யூட்டர்ன் போட்டு இது ஃபுல்லாக ரீச் ஆகும் அப்படின்னு கூட வெயிட் பண்ணாமல் இந்த ரெண்டாவது இப்படி கூட ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, சேம் லெவலில் வந்து ரீச் ஆகி சேம் லெவல், சி ஃபார் எக்ஸாம்பிள் சேம் லெவல் ரீச் ஆகி ரிவர்ஸ் அடிக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி மேலே போகிற மாதிரி இது ஃபால்ஸ் சிக்னல். இப்படி பாருங்கள், மேலே போயிட்டு திரும்ப மறுபடியும் இப்படி வந்துட்டுருக்கும். ஓகே, இப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி திரும்ப. ஸோ இந்த ஃபால்ஸ் சிக்னல் வந்தால் ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த விக்குக்கு தாண்டி போய் இது க்ளோஸ் வச்சாலே வெளியே வந்துட சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்துருச்சு. பட் நாம் என்ன சொல்கிறோம்னா, எல்லாம் 95%, ஓகே 98 கூட வச்சுங்க, இது எல்லாமே இந்த விக்கோடு தான் திரும்பும். இங்கே கூட பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, இந்த விக்கோடு தான் திரும்பும். இது வந்து நீங்கள் இதை தாண்டி க்ளோஸ் வச்சா நீங்கள் வெளியே வந்துடுங்க. இது மேலேயும் சரி கீழவும் சரி. அப்போது இங்கே வந்து உடனடியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து தான் வரணும்னு இல்லை. ஸோ ஒரு சிலது பாருங்கள், இங்கே இப்படி போனது இப்படி வந்து இங்கே திரும்பிச்சு, இப்படி வந்து இப்படி திரும்புது பாருங்கள். அப்போது இதை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, ஓகே, இது ஃபுல்லாக வந்து நம்ம ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து ரீச் ஆனது. ஓகே, ஒரு சிலது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து போனது, இன்னொன்று இங்கே வரவே வராது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது மேலே போய் இப்போ இந்த இடம் தொடவில்லை, ஆனால் திரும்ப உடனே இப்படி திரும்பி ரிவர்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு வச்சுங்க, நீங்கள் ஏன்னா புதுசுன்றதால உங்களுக்கு ஃபுல்லாக எப்போ திரும்பணும்னு தெரியாதுன்றதால வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஓகே, நீங்கள் இது கூட இல்லை, இந்த ஸ்டார்டிங் இப்படி போட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் இங்கே தான் தொட்டுட்டு திரும்பி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த விக்காண்டியே வாங்குங்க வந்து தொட்ட பிறகு. அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அப்போ நீங்கள் போய் அதுக்கப்புறம் இங்கே வாங்குங்க, திரும்ப இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 இது ஓகே, ஒன்று வந்து யூட்டர்ன் மாதிரி தொட்டுட்டு போகும், இல்லை இப்படி வந்து ஓகே மறுபடியும் இங்கே தொடாமல் இந்த எண்டு வரைக்கும் வராமல் இங்கே பாதி இப்படி கூட போகும். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டுமே சேமாக ஓகே சேம் பொசிஷனில் கூட போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கிறது. இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து இங்கே தொட்டுட்டு இங்கே திரும்பி இருக்குது பாருங்கள். கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது அழகாக. அதே இது இங்கே கூட போட்டு பாருங்கள், இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆனோன்னே கூட போயிட்டு திரும்ப இங்கே வந்தது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி இருக்கணும். ஐயோ போயிடுச்சே அப்படின்னு இங்கே போய் வாங்கிறது, அடடா இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இறங்கி திரும்பி உடனே போவோன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே போய் வாங்கிறது. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். திரும்ப திரும்ப விற்பீங்க. காலையில் வந்த மாதிரி இருக்கும், திரும்ப எல்லாமே போய்டும். உங்களுக்குன்னு ஒன்று வந்தேன் நேற்று பார்த்துங்க, ஒன்றும் வந்திருக்காது. ஏன் சொல்லுங்கள், கரெக்டாக அந்த இடமே வரல. நேற்று ஒன்றும் சம்பாதிச்சிருக்க முடியாது, ஒன்றும் இங்கே பண்ணியிருக்கலாம், பட் இங்கே வந்து முடிஞ்சு போச்சு மார்க்கெட் நேற்று. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல தொட்டுருக்குது, திரும்ப போயிருக்குது, திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது இந்த இடம். ஓகே, இந்த இடத்துல ஸோ திரும்ப போயிருக்குது, மறுபடியும் இங்கே வந்துருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வாங்குறீங்கன்னா கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா முடிச்சிடணும். பட் நம்மளுடைய
டார்கெட்டு இங்கே. ஓகேங்களா? எப்போவுமே இதில் தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டாக இது கன்ஃபார்ம்டு இது அப்படி வச்சு அடித்து தூக்கணும். ஓகேங்களா? அதுக்கு கீழே போய் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்துடலாம். கம்மியான லாஸ் தான் வரும். பட் இது ஃபுல்லாக நீங்கள் இங்கே வாங்கிட்டு திருப்பி இது இவ்வளோ தூரம் இறங்கி திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே வருவீங்களா? நினைப்பீங்களா? ஐயோ இவ்வளோ தூரம் போய் ஆவரேஜ் பண்ணுறேன்னு பண்ணுவீங்க. திரும்பி என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 ஸ்டெப்ஸு ஓகே, இங்கே வந்த பிறகு வாங்க. ஓகே, அது நீங்கள் செல்லிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி பையிங்காக இருக்கட்டும், நீங்கள் எந்த சார்ட்டில் ஒன்றாலும் எடுத்துங்க, எந்த டைம் ஃப்ரேம் ஒன்றாலும் எடுத்துங்க. இதுதான். ஓகே, உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். என்ட்ரியை இதுதான் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இதுக்கு எந்த விதமான சிக்னலும் தேவையில்லை, நான் எந்த விதமான இண்டிகேட்டரும் போடல, எந்த விதமான இதுவும் போடல. நீங்கள் சார்ட்டை பார்த்து அப்படியே போய் வாங்கிட்டு அப்படியே போய்ட்டு திரும்ப ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நன்றி மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, உங்களுக்கு அட்வான்ஸ்டு 1 by 1 நான் இண்டிகேட்டர் இல்லாமல் எப்படின்னு சொல்லி தரேன் நான். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறது எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.